சின்ன வயசுல தலைக்கு மேல பறக்கிற விமானத்துல நாமும் ஒரு நாள் பறப்போங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மாணவர்களோட கனவை நனவாக்கி நெகிழ வச்சிருக்காரு தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ். தூத்துக்குடி அருகே உள்ள பண்டாரம்பட்டியில அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கிட்டு வருது. இந்த பள்ளியில 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் தான் நெல்சன் பொன்ராஜ். பள்ளிக்கூடத்துக்கு தன்னோட சொந்த செலவில் கட்டடம், கணினின்னு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சுட்டு வராரு. பள்ளியில ஒரு நாள் போக்குவரத்து குறித்து பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் தலைக்கு மேல பறக்கக்கூடிய விமானத்துல நாம எப்போ பறப்போம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கான். அது மட்டும் இல்லாம சொந்த ஊர் அருகே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, ஆனா நாங்க அதுலலாம் போனதே இல்லை அப்படின்னு சொன்ன மாணவர்களோட ஆசையை நிறைவேற்ற முடிவு செஞ்சிருக்காரு தலைமை ஆசிரியர் பொன்ராஜ். மாணவர்கள் கிட்ட தன்னோட சொந்த செலவுல விமானத்துல அழைத்து செல்வதா சொன்ன தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ் 3 மாசத்துக்கு முன்னாடியே தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரியே 18 மாணவ மாணவிகளை விமானத்துல அழைத்து சென்று சென்னையில் உள்ள வண்டலூர் பூங்கா எல்லாத்தையும் சுத்தி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து திரும்பி வரும்போது ரயில் மூலமா மாணவர்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் விமானத்துல பறக்கிறது மிகவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற மாணவர்கள் ஆசிரியருக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ் சொல்லும்போது 2014 இருந்து இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒவ்வொரு வருஷமும் பாடம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு மாணவர்களை என்னோட சொந்த செலவுல அழைத்து செல்றது வழக்கம். அப்படிதான் பள்ளி மாணவர்கள் பாடம் படிக்கும்போது போக்குவரத்து தலைப்புல ரயில் மற்றும் விமானங்கள் பற்றி வந்திருந்தது. மாணவர்களும் நாங்க விமானத்துல போக முடியுமா, ரயில்ல போக முடியுமான்னு கேள்வி எழுப்புனாங்க. அதை நிறைவேற்றதான் தான் இதை ஏற்பாடு செஞ்சதா சொல்றாரு ஆசிரியர் பொன்ராஜ். இதுக்கு சுமார் 1,20,000 செலவாகியிருக்கான்.